இதில் இந்த பூ டிசைன் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சாதா கூடையில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஜரீனா சிஸ்டர் சொல்லி கொடுத்துருந்தாங்க, பலாவரத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்ததும் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நானும் உங்களுக்கு தனியாகவே எப்படி போடுறேன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ அதே மாதிரி இந்த பூ டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதை சுற்றி அந்த பூ டிசைன் போடும்போது நல்லா லுக்காக இருக்கும் உங்களுக்கு. இது எக்ஸ்ட்ரா தான், வேணும்னா போடுங்க. இப்போ வயர் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா போடுங்க. ஒரு ஸ்கேல் ப்ளஸ் ஒரு 12 சென்டிமீட்டர். டேப்லனா நீங்கள் மொத்தமாக 42 சென்டிமீட்டர் 42 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. ஸ்கேல்லனா ஒரு ஸ்கேலும் கூடுதலாக ஒரு 12 சென்டிமீட்டரும் எடுத்துக்கோங்க. இதாக இருக்கு பாருங்க. இல்லை உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1.5 ஸ்கேல் கூட எடுத்துக்கலாம், 1.5 அடி. அல்லது டேப்லனா 42 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. இது கரெக்டான அளவு, வயர் வேஸ்ட் ஆகாது. அதனால் நம்ம இந்த அளவு எடுத்துருக்குறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பூ தான் இது, அதனால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒருவேளை புரியலைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போட ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைனா இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறத வச்சு போடுங்க. இப்போ இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயரை இப்படி உள்பக்கமாக கொண்டு வரணும். பீஸ் வயரை நான் உள்பக்கமாக கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு உள்பக்கமாக ஒரு 3 பூளை சொருகி விடணும். 3 பூளை சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பூ நிறைய பேர் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாடல் தான், அதனால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்காக திரும்பவும் ஒருக்கா சொல்லி கொடுக்குறேன். சாதா கூடையில் இந்த டிசைன் நம்ம நிறையா போட்டிருக்கோம். இதை சொருகிட்டு கொஞ்சம் தூரம் இப்படி வெளியே விட்டுக்கோங்க, அல்லது வெளியே ஓடி வந்துடும் வயர். இப்போ இந்த வயரை என்ன செய்கிறோம், நல்லா கவனமாக பாருங்கள், பொறுமையாகவே நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு இந்த பக்கம் ஹோல் வழியாக வெளியே எடுக்கிறோம். ரொம்ப நிதானமாக தான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். அடுத்து இந்த வயரை இப்படி கொண்டு வந்து இந்த ஹோல் வழியாக வெளியே எடுக்கணும். அடுத்து இங்கே கொண்டு வந்து இந்த ஹோல் வழியாக வெளியே எடுத்து இந்த ஹோல் வழியாக விட்டு இந்த பக்கமாக கொண்டு வரணும். ரொம்ப ஸ்லோவாக சொல்லி கொடுக்குறேன், அதனால் நீங்கள் நிதானமாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். உடனே வராது, ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு தப்பாக தான் வரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். வீடியோவை நல்லா பார்த்துட்டு அப்புறமா பொறுமையாக போடுங்க. திரும்ப அதை அப்படிங்க கொண்டாந்து கீழே கொண்டாந்து இப்படி எடுக்கணும். திரும்ப மேல் பக்கம் கொண்டு வரேன், கொண்டு போய் அப்படியே கொண்டு வந்து கீழ் பக்கமாக எடுக்கிறேன். திரும்ப மேல் பக்கம் கொண்டு வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்துட்டேன். திரும்ப இந்த பக்கம் கொண்டாந்து இப்படி எடுத்துட்டு ரொம்ப ஸ்லோவாக சொல்லி கொடுக்குறேன், அதனால் உங்களுக்கு நல்லாவே புரியும். திரும்ப இந்த பக்கம் கொண்டாடணும். அப்படியே உங்களுக்கு புரியலைன்னா திரும்பியும் ஒருக்கா பாருங்கள். இது டக்குன்னு வராது, கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டமாக தெரியும். அதுக்கப்புறமா ஈஸியாக போட்டுருவீங்க நீங்கள். அதுக்கப்புறமா இங்கே அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வந்தாச்சு, எண்டிங் வந்துட்டோம். இப்போ இந்த வயரை திரும்பியும் என்ன செய்யணும், இந்த ரோஸ் கலர் வயர் மேலேயே சுற்றி கொண்டு வரேன். இந்த வயரை என்ன செய்யணும், இப்போ உள்ளே சொருகி விட்டுறணும். இப்படி கிராஸில் சொருகுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். வயர் எங்கே கிராஸாக வருதோ அந்த இடத்துல நீங்கள் சொருகி விட்டுறணும். இவ்வளோதான். இந்த பூ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எல்லா பூலையும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம்னா கூட பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். வயர் கொஞ்சம் கூட நமக்கு வேஸ்ட் ஆகாது. கரெக்டாக 42 சென்டிமீட்டர் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக ஒன்று போல் ஃபினிஷ் ஆகிடும். அப்படி இருந்தும் பாருங்கள், ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்கணும். இது இருந்தால் தான் உங்களால் பிடிச்சி இழுக்க முடியும். அதனால தான் அந்த கூடுதலாக அந்த 2 சென்டிமீட்டர் விட்டுருக்கோம். அதுக்கப்புறமா இந்த வயரை நம்ம என்ன செய்யணும், லாஸ்ட்டாக கட் பண்ணி விட்டுறோம்.
கூடுதலாக இன்னும் 2 பூ கூட சொருகிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கூட இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டுலாம். இதை மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. வயரை கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். நம்ம ரோஸ் கலர் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த வயரை பார்த்து தான் நம்ம கரெக்டாக இப்படி கட் பண்ணலாம். மாற்றி கட் பண்ணிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். இது கூட போடும்போதே நீங்கள் அப்படியே இந்த டிசைனை போட்டு கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. அதனால தான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதே டிசைனில் போட்டுட்டு நம்ம கூட ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் போடுங்க, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்துலேயும் நான் அதே மாதிரி தான் போடுவேன். போட்டு முடிச்சுட்டு நம்ம அந்த பூ எல்லாம் போட்டு முடிச்சுட்டு கூடைய ஃபுல்லாக மேலே வர கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது உங்களுக்கு லஞ்ச் பேஸ்கெட் அளவு தான் போட்டிருக்கேன். சில பேர் எனக்கு அனுப்பின கூடைகளோட இமேஜஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக பெட்டி ஷேப்பில் இருந்தது, இவ்வளோ பெருசு இருந்தது. நமக்கு அந்த மாதிரி பெருசாக இருந்ததுன்னா நமக்கு ஸ்கூலுக்குலாம் கொடுத்து விட்றதுக்கு சரியாக வராது. இது உங்களுக்கு லஞ்ச் பேஸ்கெட் சைஸ்லேயே தான் இருக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு நல்லாயிருக்கும். கூடையும் நல்லா உங்களுக்கு ஃபேன்சியாக இருக்கும். இந்த பூ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க சொல்லுங்கள், உங்களுக்கு தனியாகவும் அந்த பூ போட்டு காமிக்கிறேன். ரொம்ப இதை விட ஸ்லோவாகவே, இதே நான் ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்கேன், இதை விட ஸ்லோவாக வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், தனியாகவும் இந்த பூ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். கீழே நம்ம இந்த டிசைனில் போட விரும்புகிறவங்க போடுங்க. ஆனால் கீழே டிசைன் மறைகிறதுனால அதை நான் போடலை. சில பேர் போட்டிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கும் போடணும்னு விருப்பம் இருந்தால் இந்த பூவை நீங்கள் எல்லா பூவிலையுமே, இந்த டிசைனை எல்லா பூவிலையுமே எல்லா டைமண்ட் ஷேப்லேயும் போடலாம். அப்படி இல்லை வேண்டாம், கீழே வந்து மறைஞ்சு போயிடும், அதனால் நான் மேலே மட்டுமே போட்டுக்கிறேன்னு விரும்புவாங்க, அதே மாதிரியே போட்டு ஃபினிஷ் பண்ணி கொண்டு வாங்க. இப்படியே நம்ம கூட முழுக்க ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த மாடலில் நீங்கள் போட்டாலும் சரிதான், அல்லது இதே மாடலில் போட்டு இந்த பூ டிசைனை கம்ப்ளீட் பண்ணாலும் சரிதான், எப்படினாலும் சரிதான். கூடையை முடிச்சுட்டு வயர் அளவுலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். கூடை முழுக்க நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மொத்தமாக நமக்கு 1 2 3 அதே மாதிரி 1 2 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளார்ஸ் கிடச்சிருக்கும், இந்த பக்கம் 2 ஃப்ளார்ஸ் கிடச்சிருக்கும். இந்த மெத்தடில் நம்ம கூட முழுக்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது ஒரு மெத்தடில் போட்டிருக்கேன். அதே போல் இந்த பக்கம் நார்மலாக நம்ம போடுற அந்த டிசம்பர் பூ கூட மாடல்லே போட்டிருக்கோம். இதில் வீட் நாட் சுற்றி வந்திருக்கு பாருங்கள். ஒன்று போல் அது பூச்சர மாதிரி ஒன்று போல் வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். போட்டு பாருங்கள், நல்லா அழகாக நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங்கில் நீங்கள் இதே மாதிரி ஜிக்ஸாக் மாடலில் வச்சாலும் சரிதான், அல்லது ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணாலும் சரிதான், எப்படினாலும் சரிதான். கூட நமக்கு தேவையான ஹைட் வளர்ந்துருக்கு, இந்த அளவுக்கு போதும். வயர் நீங்கள் எடுக்கும்போது ஒரு 1/2 அடி கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் இந்த டிசைன்லாம் நடுவில் போடுறதுனால வயர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருந்தேன். ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேருந்து நீங்கள் ஒரு 1/2 அடி அல்லது 1 அடி கூட கம்மியாக எடுத்துக்கலாம். நாட் நீங்கள் டைட்டாக போட்டிங்கன்னா 1 அடி தாராளமாக நீங்கள் கம்மியாக எடுக்கலாம். நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்லேருந்து 1 அடி கம்மியாக எடுத்துக்கோங்க. பட் வயலட் கலர் இந்த டிசைன் போட்டிங்க அப்படின்னா, இந்த நடுவில் போடுறோம் பார்த்தீங்களா, இந்த டிசைன் இங்கே ஜாயின் பண்ணுற பாருங்க, இந்த டிசைனை மட்டும் கம்மி பண்ணாதீங்க. இது கரெக்டாக வந்திருக்கு, வயர் கரெக்டாக இந்த ஃபினிஷிங்கில் சரியான அளவு வந்திருக்கிறதுனால இந்த வயரை நீங்கள் கம்மி பண்ண வேண்டாம், இதே அளவு கூட எடுத்துக்கலாம். இந்த டிசைன் போடுறதா இருந்தால், அல்லது இது எனக்கு போடுறது கஷ்டமாக இருக்குது, நான் இப்படியே போட்டுறேன், இந்த பூ டிசைன் மட்டும் நடுவில் அளவு போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, நீங்கள் இந்த எல்லோ கலர் லெமன் எல்லோ கலர் நான் என்ன அளவு சொல்லியிருக்கணும் அதுலேருந்து 1 அடி கம்மி பண்ண சொல்லியிருக்கேன். அதே மெஷர்மெண்ட்டில் சேம் மெஷர்மெண்ட்டாக நீங்கள் எல்லா வயர்ஸையும் எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் போடும்போது இந்த வயர் மட்டும், இந்த லெமன் எல்லோ வயர் மட்டும் கம்மியாக எடுத்துக்கோங்க 1 அடி. வயலட் கலர் வயர் இதே நான் சொன்ன மெஷர்மெண்ட்டே எடுத்துக்கோங்க. ஏன்னா அது கரெக்டாக இருக்குது. மேலே ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல நிறைய கேப் வருது பார்த்தீங்களா, அப்படிங்கும்போது நமக்கு வயர் கொஞ்சம் அதிகமாக செலவாகத்தான் செய்யும். அதனால் நீங்கள் அந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் கரெக்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறது நல்லது. இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஜிக்ஸாக் மாடலில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த கேப்பையும் நீங்கள் ஃபில் பண்ணி ஃபுல்லாக இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நாட் வரை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொண்டுடலாம். நான் ஜிக்ஸாக் மாடல்லே தான் போட்டிருக்கேன். அப்படி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால அப்படி போட்டிருக்கேன். இப்போ நம்ம வயர்ஸ்லாம் நம்ம உள்ளே சொருகி விட்டுற வேண்டியதான். ஏற்கனவே உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியும், இருந்தாலும் திரும்ப ஒருக்கா சொல்லி கொடுக்குறேன். இந்த வயர் பார்த்தீங்களா, இந்த ஒரு வயர் எடுத்து இப்படியே கிராஸ்லேயே நம்ம போட்டு கொண்டு போகணும். ஒரு 3 அல்லது 4 பூக்கிட்ட சொருகி விடுங்க போதும். நல்லா டைட்டாக சொருகி விட்டுருங்க, அப்போ தான் லூஸ் கொடுக்காது. 2 பூ மட்டும் சொருகி காமிச்சிருக்கேன், இல்லாட்டி டைம் எடுத்துரும், நான் நிறையா காமிச்சிருக்கேன். இப்போ அப்படியே நம்ம என்ன செய்யணும், உள்ளுக்குள்ளே உங்களுக்கு எத்தனை பூ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா 5 பூ 6 பூ கூட சொருகலாம். சொருகிட்டு மீதி வயர் எல்லாம் கட் பண்ணிடுங்க. நம்ம இப்போ எல்லா வயரையும் உள்ளே சொருகிட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷிங் கூட எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நமக்கு லஞ்ச் பாஸ்கெட்டுக்கு கரெக்டான அளவாக இருக்கும், பசங்களுக்கு கொண்டு போடுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இதை விட வயர்ஸ் கூடுதலாக வேணும் அப்படின்னா இந்த
ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டைமண்ட் ஷேப் ஃபுல்லாக இது முழுக்கவே நீங்கள் ஒரு செட் அப்படியே கூடுதலாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கார்னர் டர்னிங்கும் இதே மாதிரி கூட ஒரு செட் போட்டுட்டு டர்ன் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். மாஷா டிசைன்ஸ் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக ஏதாவது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் தெரிய வரும். வீடியோக்கு ரைட் சைட் கார்னரில் ஒரு சின்னதாக அம்புக்குறி இருக்கும், ஆரோ மார்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவையான ஒரு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும், அதுலேயும் போய் நீங்கள் ஆர்டராக நிறைய செக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மாஷா டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.